மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 18/3/2026 ஆகுது. நேற்று நாம் அறிவித்ததுபடியே ஏகப்பட்ட இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை வந்து தீவிரமாக பதிவாகியிருக்கிறது. மதுரை, தேனி, அதேபோல் கோயமுத்தூர், சேலம், வட உள் மாவட்டம் குறிப்பாக ஆம்பூர், திருப்பத்தூருக்கு தெற்கே கனமழை வந்து பதிவாகியிருக்கிறது. சேலத்தில் பல்வேறு இடங்களில் மழைங்க. சேலம் இந்த தருமபுரிக்கு கிழக்கே தருமபுரி மாவட்டம், அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் சில இடங்களில் கனமழை வந்து தீவிரமாக கொடுத்துருக்கு. இந்த மழை வந்து இன்றைக்கும் தீவிரமாக போகுது. இதனால் கொஞ்சம் அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மிக உங்கள் ஊரில் கனமழை பெய்யலாம், இன்றைக்கி மழை வரலாம், வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த கோடை மழை வந்து இப்போ தொடங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த கோடை மழை வந்து என்னென்ன பண்ண போகுது, அது மட்டும் இல்லாமல் இப்போ 40% அறுவடை வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் 60% வந்து பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா நெல் வந்து வந்துருச்சு, அது வந்து இன்னும் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நெல் வந்துருச்சு, அது இன்னும் பழுக்காமல் இருக்குது, இந்த நிலையில் அறுவடை பண்ண முடியாது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி வேறு நின்றுச்சு. ஆற்றுல மேட்டூர் எல்லாமே தண்ணி எல்லாமே சுத்தமாக இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது இப்படி இந்த நிலை இருக்கும்பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். ஆனால் இந்த சீசனில் மழை வேறு வரப்போகுது, அதுவும் கோடை மழை தான். இந்த கோடை மழை ஆபத்தை ஏற்படுத்துமா இல்லை ஏற்படுத்தாதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து அப்படிங்கிறது இந்த 48 மணி நேரம் மழையும் ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் மழையும்லாம் கிடையாது. இந்த 24 மணி நேரம் மழை, 48 மணி நேரம் மழை வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பதிவானதாக அது வந்து நமக்கு வந்து ஒரு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தண்ணியில் வந்து அதிகமான ஒரு முழுகடிக்கும் அளவிற்கு அதிக மழை பெய்யும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பருவமழை காலங்கள் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோடை மழை தான், இதனால் அச்சப்படாதீங்க. இந்த கோடை மழையோட நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம்குள்ளே தான். இப்போ மதுரையில் ஒரு 5 மணிக்கு மழை தொடங்குது, மதுரை மாநகரத்தில் 5 மணிக்கு மழை தொடங்குதுன்னா 5:20 வரைக்கும் நீடிக்கும். 5:20, 5:26, 5:30 வரைக்கும் மழை நீடித்தாலும் கூட ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து மேகம் வந்து அது அந்த ஒரு பெட்ரோல் மாதிரி, நீங்கள் வந்து ஒரு வண்டியில் பெட்ரோல் போடுறீங்க, நீங்கள் வந்து அந்த பெட்ரோல் எவ்வளோ போகிறீங்கன்னா அவ்வளோ கிலோமீட்டர் தான் போக முடியும். அதே போல் இந்த நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் எவ்வளவு வெப்பமாக இருக்கோ அந்த வெப்பத்தை பயன்படுத்தி அந்த வெப்பம் இருக்கிற வரைக்கும் மழை மேக தீவிரமாக காணப்படும். அந்த வெப்பம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்னாகும், மழை வந்து அப்படியே குறைஞ்சி டக்குன்னு அடுத்த ஊருக்கு பயணிக்கும். இப்படி தான் இருக்க போது. இதனால் அச்சப்பட வேணாம். கோடை மழை வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்கும். அதே நேரத்தில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று ஆபத்து கொடுக்கலாம், கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இடி மின்னல், பலத்த சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் வேலை வீசலாம். சில மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மேற்கு மாவட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம், அதே போல் மேற்கு உள் மாவட்டம், வட உள் மாவட்டம், இந்த இடங்களில் அதிகமான தரை வெப்பம் உயர்வதால் இந்த மலை பகுதிகள், சேலத்தில் அதிகமான மழை இருக்கும். அதே போல் இந்த தென் மாவட்டங்களில் அதிகமான மலை தொடர்ச்சியான உயரமான மலை தொடர்கள் இருக்குது. இதனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, மலைகள் உருவாகும் பொழுது ஆலங்கட்டி மழையும் பதிவாகும். சில நேரங்கள் ஆலங்கட்டி மழையுடன் சூறாவளி காற்றும் அதிகமாக வீசலாம். இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் மழை பெய்ய போகுது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதை பற்றி நம்ம பகுதியாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பெய்ய போகுதுங்க. தற்பொழுது மதியானம் 12 மணிக்கு மேலே ஆகுது. சரியான ஒரு வெயில் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் மழை வந்து தொடங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு 3:30 மணிக்கு மேலே தான் மழை வந்து தீவிரமாகும். குறிப்பாக 4:30க்கு மேலே, மாலை 4 மணிக்கு மேலே 5 மணி, 6 மணி, இரவு 11 மணி, 12 மணி வரைக்கும் இன்றைக்கி வந்து மழை வந்து ரொம்ப தீவிரமாக போகுது. இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து எந்தெந்த இடங்களில் மழை காண வாய்ப்பு இருக்குது, இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வெயில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடிய வெயில் எல்லாமே ஒரு 36, 38, 39 தான். இன்னும் 40 டிகிரி தொடலை. ஆனால் இந்த 40 டிகிரி வந்து மார்ச் மாதம் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் 40 டிகிரி வந்து பதிவாகலை. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதங்களில் 42, 43 டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக தொடும். ஏப்ரல் மே மாதங்களில் அறிவித்ததுபடியே சற்று காலதாமதமாக
43 டிகிரி வரைக்கும் அடுத்த மாதம் தொட போகுதுங்க. இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெயில் வந்து இப்போதைக்கு குறையாது. ஒரு சில நாள் வந்து இப்போ மழை வந்து ஒரு 3 நாளைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ மழை பெய்யும்போது வெயில் அடிக்கும்போது மழை பெய்யும். இதனால் வெயில் அவ்வளோ தெரியாது. ஆனால் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு கழித்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்க போகுது. மழை இருக்காது. இதனால் மழை இல்லாத நாளில் அதிகமான ஒரு வெயில் காலம் நம்ம தமிழகத்தில் அக்னி வெயில் போல் இருக்கும். இதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. குறிப்பாக நம்ம அறுவடை சொந்தங்களை வந்து அறுவடை செய்யும்போதும் சரி, வயலை வேலை பார்க்கும்போதும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக வேலை பாருங்கள். தலையில் துண்டு கட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் குடிங்க. சரிங்களா? அதிகமாக தண்ணீர் குடிங்க. சரிங்களா? கவனமாக வேலை பார்க்கணும். நம்ம அறுவடை விவசாய சொந்தங்கள் கவனமாக வேலை பாருங்கள். சரிங்களா? மழை வந்து பாதிப்பு தராது. நான் சொல்லிடுறேன். இந்த மழை வந்து பாதிப்பு தராது. இது வந்து ஒரு கோடைக்கால மழை தான். கோடைக்கால மழைன்னா என்ன? அதிகபட்ச மழை பெய்தால் ஒரு 1/2 hour தான். ஒரு 5 மணிக்கு மழை தொடங்குது அப்படின்னா ஒரு 5:40 போயிடும். சரிங்களா? நமக்கு வந்து அதிகமான பாதிப்புனா இந்த மழை காலங்களும் அதிகமான பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? இதனால் இந்த என்ன சார் இது மழை வரப்போகுதுங்கிறீங்க, அறுவடை வேறு பண்ணாமல் இருக்குது, என்ன சார் இந்த இதில் மழை பெய்யுதுங்கிறீங்க. இந்த கோடைக்கால மழை வந்து எப்போதுமே நம்ம ஆண்டாண்டாக பார்க்குறோம். சில சில வருஷங்களுக்கு பிப்ரவரியில் தொடங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தொடங்கியிருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் தொடங்கிருச்சு. ஏப்ரலில் தான் அந்த மழையை நமக்கு வந்து கொடுத்தது. இப்போ வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கோடை மழை வந்து எதிர்பார்க்குறோம். இதனால் பாதிப்பு இருக்காதுங்க. சரிங்களா? பாதிப்பு இருக்காது. கனமழை வந்தாலும் கூட அந்த வயல் தாக்கு பிடிக்கும். நெல் வந்து அதிகமாக சாயாது, கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். சரிங்களா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நஷ்டம் ஏற்படாது. நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்றேன். இனி வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் தென் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவண்ணாமலை, வட உள் மாவட்டம், வட கடலோரம் கூட இன்றைக்கி வந்து நள்ளிரவில் மழை தீவிரமாகலாம். கவனமாக இருங்க. மேலும் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மாலை இரவில் கனமழை இருக்குது. ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு டெல்டாவில் மழை தீவிரமாகலாம். ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு மேலே டெல்டாவில் பல்வேறு இடங்களில் மேற்கே உருவாகக்கூடிய மழை அப்படிங்கிறது டெல்டா நோக்கி வரலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் தெற்கிலேருந்து வீசக்கூடிய காற்றும் டெல்டாவில் மழை வந்து உண்டு பண்ணும். இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மாலை ஒரு இரவு ஒரு 7 மணிக்குள்ளே சில இடங்களில் இருக்கும். ஆனால் இரவு ஒரு 10 மணிக்கு மேலே டெல்டாவில் மழை தீவிரமாகலாம். கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருச்சி மற்றும் தஞ்சாவூருக்கு மேற்கே, அதே போல் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக கனமழை மிக தீவிரமாக காணப்படும். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மாலை ஒரு 4 மணிக்கு மேலே மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், அதே போல் மதுரை மாநகர பகுதி, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? கவனமாக இருங்க. இது போன்ற அறிக்கைகள் தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக கனமழை தீவிரமாக காணப்படுங்க. நன்றி, வணக்கம். மழை பெய்யாத இடங்களுக்கு கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். கவலைப்படாதீங்க.